அன்பான தேவ ஜனங்களுக்கு மேற்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துகள். கிறிஸ்மஸ் வர இருக்கிறது. எல்லோரும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். அந்த சமயத்தில் கிறிஸ்துவை சம்பந்தப்படுத்திய ஒரு செய்தி கொடுக்க வேண்டும், அது கிறிஸ்மஸ் செய்தியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த செய்தி கொடுக்கப்படுகிறது. இந்த செய்தியின் தலைப்பு, நான் ஆண்டவருக்கு அடிமை. எந்த மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு எந்த விதத்திலும் அடிமையாக இருக்க விரும்ப மாட்டான். இன்றைய செய்தியிலே கன்னி மரியாள் தேவ திட்டத்தின்படி உலக இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் தாயாக வேண்டும் என்று தேவதூதனால் அறிவிக்கப்பட்டதும் முதலில் இவ்வுலக நடைமுறைகளை நினைத்து தயக்கம் காட்டினாலும் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக கிடைக்கப்பெற்ற ஒரு தருணத்தை நழுவ விடாமல் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடிவு செய்து அவள் சொன்ன வார்த்தை தான், ஆண்டவரே, நான் உமக்கு அடிமை. இதுதான் அந்த டேர்னிங் பாயிண்ட். தேவன் உலகத்தாரோடு உறவாடுகிறார். அவருடைய திட்டத்திலே முதலாக சேர்க்கப்பட்ட இந்த ஸ்திரீயானவள் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய கன்னி மரியாளை பற்றி நாம் இப்பொழுது இந்த செய்தியிலே கிறிஸ்மஸ் செய்தியாக, ஏன்னா அவளிலிருந்து வந்தவர் தான் கிறிஸ்து, ஆகவே இது கிறிஸ்மஸ் செய்தியாக பார்க்க போகிறோம். இந்த கம்ப்ளீட் அந்த அந்த கன்னிமரியாளை பற்றி நாம் பேசினால், கன்னிமரியாளை பற்றி அநேக விதமான ஐடியாக்கள் ரோமன் கேத்தலிக்ஸ் ஒரு விதமாக சொல்லுகிறார்கள், புரொட்டஸ்டன்ட்ஸ் இன்னொரு விதமாக சொல்லுகிறார்கள். அதையெல்லாம் நான் கவனில் எடுத்துக்கொள்ளாமல், கன்னி மரியாள் அவள் கன்னியாக இருந்து இயேசு கிறிஸ்துவை அவள் கர்ப்பந்தரித்தாள். ஆகவே அவள் இயேசு கிறிஸ்துவனுடைய தாயார் என்ற ஒரே ஒரு அடிப்படை காரணத்தை மட்டும் வைத்து நாம் பார்க்கிறோம். அவள் தேவனாக இருந்தாளா, தெய்வத்துவத்தை பெற்றாளா, அதெல்லாம் நாம் இந்த செய்தியில் பேசுவதில்லை. இந்த கன்னிமரியாள் உடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமானால் 3 விதமான காரியங்கள் நமக்கு அதில் வெளிப்படும். ஒன்று விசுவாசம், தாழ்மை, 3வது தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிதல். இந்த 3ம் நமக்கு மரியாளுடைய, இயேசு கிறிஸ்துவின் தாயாகியும் மரியாளுடைய அந்த செயல்பாட்டின் மூலம் நமக்கு சொல்லப்படுகிறது. லூக்கா 1:26-38 வரை வாசிப்பீர்களே ஆனால், 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனைக் கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும்,
உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். இங்கு இந்த வார்த்தை அவள் சொல்லும் பொழுது அவள் என்ன செய்கிறாள் என்றால், இவ்வளவோ கஷ்டங்கள் எனக்கு வரலாம், நிந்தைகள் வரலாம், என்னை வேறு விதமாக ஜனங்கள் பேசலாம், எப்படி புருஷன் இல்லாமல் அவள் கர்ப்பவதியாகிவிட்டாள் என்று சொல்லலாம். இந்த மாதிரியான இக்கட்டுகளில் இருந்தும் தேவன் தன்னை தெரிந்தெடுப்பதற்கு ஒரு நன்றி உள்ளவளாக அவரை விசுவாசித்து அவளை ஆண்டவனுக்கு ஒப்பு கொடுத்தாள் என்று சொல்லும் பொழுது தேவன் முன்னிலையில் தன்னை தாழ்த்தினால், தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை ஈடுபடுத்தி அந்த திட்டத்திற்கு ஆதரவாக அவள் இருந்தாள். 3 காரியங்களையும் அவள் மூலம் நாம் அறிகிறோம். அவள் தேவனுக்கு அடிமையாக இருந்து அதோ நான் அடிமை என்று சொன்னால் அதனுடைய உள்கருத்தை நாம் பார்ப்போமானால், நாம் ஒவ்வொருவருக்கும் கன்னிமரியாள் என்ன சொல்லுகிறாள் என்றால், நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனை விசுவாசியுங்கள், அவரை முன் தாழ்மைப்படுங்கள், நீங்கள் தேவனுடைய சித்தம் எதுவோ அதன்படி நடப்பதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். இந்த 3 காரியமும் அன்று முதல் இன்று வரைக்கும் கன்னிமரியாள் என்று பேசும்பொழுது இந்த 3 காரியமும் முதலில் வந்து நிற்கும். அன்றைய காலகட்டத்தில் இன்று கூட புருஷன் இல்லாமல் ஒரு ஸ்திரீ தாயாவது மிகவும் ஒரு இழிவான செயல் என்று கருதப்படுகிறது. இதன்படி கன்னிமரியாள் திருமணத்திற்கு முன் தாயாவது சமூகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தது. கன்னிமரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்ததால் அவன் நீதிமானாக இருந்து அவளை தள்ளிவிடுவதற்காக, ஏனென்றால் அவளை சமூகத்திலே வந்து இழிவுபட்ட அல்லது ஒரு ஈன ஜாதியாக அவள் கருதப்படக்கூடாது என்பதற்காக அவளை இரகசியமாக தள்ளிவிடலாம் என்ற ஒரு கணிப்புக்கு அவன் வந்தான். ஆனால் தேவனுடைய சித்தமோ அப்படி இருக்கவில்லை. தேவனுடைய சித்தம் என்னவா இருந்தது? மரியாள் அவனுக்கு மனைவியாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அதை நிறைவுபடுத்துவதற்காக, அந்த தேவ சித்தத்தை நிறைவுபடுத்தவும், அந்த கன்னிமரியாளுக்கு எந்த விதமான ஒரு பழிச்சொல் வராமல் இருப்பதற்காகவும் தேவதூதன் அனுப்பப்பட்டு அவன் யோசேப்பை கன்னிமரியால் நியமிக்கப்பட்டிருந்ததால் அவனிடம் சென்று அந்த திட்டத்தை அறிவித்து அவளை ஏற்றுக்கொள்ள செய்ததாக நாம் வாசிக்கிறோம். வாசியங்கள் 1 மத்தேயு 1:18-25 வரை. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான்.
தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். அவனும் எப்பொழுது தேவதூதனால் அறிவிக்கப்பட்டதோ அப்பொழுது அவனும் தன்னைத்தானே அவருடைய திட்டத்திற்கு ஒப்பு கொடுத்து அவர் முன் தாழ்மை அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு நித்திரை தெளிந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு, அவனுக்கு நன்றாக தெரியும், அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நீ முதல் குழந்தையை அவள் பெற்றெடுக்கும் வரை அவளை சேராதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமன் காத்தலிக்ஸில் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அவன் அவளை சேரவே இல்லை, அவன் ஒரு பாதுகாவலனாகத்தான் இருந்தான், ஆனால் இயேசுக்கு வளர்ப்பு தந்தையாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆர்குமெண்டில் நாம் இங்கு சொல்ல விருப்பமில்லை. ஆனால் அவர்கள் புருஷன் மனைவியாக கருதப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து கன்னிமரியாளுடைய குழந்தையாக கருதப்பட்டார். யோசேப்பு, கன்னிமரியாள் இவர்கள் தேவனுடைய திட்டத்திற்கு ஒத்துழைத்தது போல குமாரனும் தன் திட்டத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து மனிதனாக அவதரித்தார். இப்போ பூமியிலே 2 பேர் தேவனுடைய திட்டத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்து விட்டார்கள். மெயினாக வர வேண்டியது அவருக்கு பிழைக்கக்கூடிய குழந்தை. அந்த குழந்தை யார் என்றால் அவர் தேவனுடைய, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குழந்தையாக அவதாரம் எடுத்தார். தன்னுடைய தெய்வத்துவத்தை எல்லாம் வைத்துவிட்டு ஒரு அடிமையாக மனிதனாக அவர் அங்கு கர்த்தருடைய கன்னிமரியாளுடைய கருவில் உற்பத்தியானார் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆகப்படி 3 பேர் சேர்ந்து அந்த தேவ திட்டத்தை இந்த கிறிஸ்மஸ் நாளிலே அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள் என்பதை இந்த கிறிஸ்மஸ் நாளிலே நாம் நினைவு கூற வேண்டும். பிலிப்பியர் 2:3-11 வரை வாசிப்பீர்களே ஆனால், ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடியன பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வறுமையாக்கி மனிதனாக பிறந்தார். எதுவரை பிறந்தார்? அவர் தேவனுடைய திட்டம் சிறுவையிலே அவர் மரிக்க வேண்டும், அதுவரைக்கும் அவர் தேவனுடைய திட்டத்திற்கு கீழ்ப்பண்டிருந்தார். எந்த இடத்திலேயும் மனிதர்களால் சீண்டப்பட்ட பொழுதும் மனிதர்களால் டார்ச்சர், அதாவது அவரை உபத்திரவப்படுத்தின போதிலும் தனது பொறுமையை இழந்து தான் தெய்வம் என்பதை அவர் காட்டிக்கொள்ளவே இல்லை. இனி எப்படி தேவனுடைய சித்தம் பூமியிலே நிறைவேற கன்னிமரியாள் தம்மை தேவனுக்கு அடிமையாக விட்டு கொடுத்தார்களோ அதேபோல் தேவனுடைய ஒப்புரவாகும் திட்டத்திற்கு ஒவ்வொருவரும், குறிப்பாக இயேசு கிறிஸ்துவினால் சாத்தானிடம் இருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தேவனுக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்து நித்திய ஜீவனை அடைய வேண்டும். இதுதான் அந்த இன்னொரு தேவனுடைய திட்டம்.
இயேசு கிறிஸ்து ஏன் பூமிக்கு வெளிப்பட்டார்? எல்லோருடைய பாவங்களையும் நிவர்த்தி செய்து ஒவ்வொருவரையும் நீதிமானாக்கிய பின் அவர்கள் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டம். யோவான் 3 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்திற்கு இவர் தங்களை சேர்த்து கொண்ட அல்லது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட 3 பாத்திரங்களை பற்றி பார்த்தோம். யாக்கோபு, மரியாள், இயேசு கிறிஸ்து ஹிம்செல்ஃப் அவரும் கூட சேர்ந்து இந்த திட்டத்தை நிறைவேற்றினார்கள். எப்படி அவர்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார்களோ அதே மாதிரி ஒவ்வொருவருக்கும் தருணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதன் பிரகாரமாக நீங்கள் நடப்பீர்களேயானால் எப்படி அந்த கன்னிமரியாள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டாலோ, அந்த யாக்கோபு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார், யோசேப்பு எப்படினால் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டாரோ, எப்படி இயேசு கிறிஸ்து திரும்பவும் தேவனுடைய தெய்வத்துவத்தை அடைந்து இன்றும் கர்த்தராக இருக்கிறாரோ அதே மாதிரி நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ரோமர் 6:16-23 வரை வாசிப்பீர்களானால் இது தெளிவாகும். ரோமர் 6:16-23 வரை. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளா இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாயிருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாயிருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அங்கு கேட்பேன், நல்லா இருக்கும். இப்பொழுது நீங்கள் உங்களுக்கு வெக்கமாக தோன்றுகிறப்ப ஏன் அந்த வார்த்தை உபயோகப்படுத்தினார் என்றால் உங்கள்கிட்ட எல்லாமே இருக்கு. கன்னிமரியாள் முன்னால் ஒன்றுமே கிடையாது. எந்த புக்கோ கிடையாது, எந்த பிரச்சனையும், எந்த வேதமோ எந்த குறிப்புகளோ எதுவுமே கிடையாது. அவள் தேவனை பற்றி அந்த ஆசாரியர்கள் அல்லது அந்த வேதபாரகர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஒருவேளை கேட்டு தெரிந்திருக்கலாமே தவிர நம்மை போல எத்தனை பேர் எல்லாரிடமும் வேதம் இருக்கிறது, வேத புஸ்தகம் இருக்கிறது, வேத ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்துக்களை நாம் படித்திருக்கிறோம். இந்த அளவிற்கு எந்த வேத வழிபாடுகள் அந்த காலத்தில் இல்லாதிருந்தது. ஆனால் இந்த காலத்தில் அதை வெளிப்பாடுகள் இருந்தும் வெளிப்பாடு இல்லாத காலத்தில் மரியாள் செய்ததை போல இங்கு யாரும் செய்வதில்லை. யோசேப்பு செய்தது போல தன்னை தேவனுடைய அந்த சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்பதற்கு யாரும் தயாராக வரவில்லை. அப்படி தயாராகுவீர்களே ஆனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். தேவனுக்கு சத்துருவாக இருக்கிற சாத்தானை அழிப்பதற்கும் சாத்தானுடைய பிடியிலிருந்து விசுவாசிகளை விடுவிப்பதற்கும் சிலுவையில் கிருபாதார பலியாக மரித்தார். இங்கு சொல்லியிருக்கோம். நாம் 17ஆவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும், நீங்கள் அங்கிருந்து இப்பொழுது சாத்தானின் பிடியிலிருந்து விடுதலையாக இருக்கிறீர்கள் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கும். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இதைத்தான் செய்கிறான். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு
யாரினால் விடுதலையாக்கப்படுகிறான்? இயேசு கிறிஸ்துவினால் விடுதலையாக்கப்படுகிறான். எப்படி விடுதலையாக்கப்படுகிறான்? அவருடைய பலியை விசுவாசிப்பதின் மூலம் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவன் விடுதலையாக்கப்படுகிறான். விடுதலையாக்கிய பின் அவன் மனமாறி போகாமல் இருப்பதற்காக அவன் தேவனுக்கு அடிமையாகிட வேண்டும். எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நீங்கள் அவருடைய சாத்தானுடைய பிடியிலிருந்து வெளியே வந்துவிட்டீர்களோ அதன் பிறகு இயேசு கிறிஸ்துவையே நீங்கள் விசுவாசித்து விட்டீர்கள். அதன் பிறகு உலக பிரகாரமான காரியங்களுக்கு உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆகையினால் நீங்கள் தேவனுக்கு அடிமையாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் நித்தியமாக கிடைக்கும். எப்படி நீங்கள் விடுதலையாக்கப்பட்டீர்கள் என்பதை எபிரேயர் 2:14-15 வசனங்களை வாசிப்பீர்களே ஆனால் தெரியும். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். இந்த வசனங்களை நான் அடிக்கடி சொல்வது உண்டு. இது ஒவ்வொருவருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். சிலுவைக்கு பிறகு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் தெரிந்திருக்க வேண்டும். நீங்கள் தேவனுடைய சாத்தானுடைய பிடியிலிருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தினால் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். விடுதலையாக்கப்பட்டவன் திரும்ப திரும்ப விடுதலையாக்கப்பட்டவனை அவன் உங்களை விடுதலை ஆக்கினவர் யாருடைய பிடியிலிருந்து விடுதலை ஆக்கினார்? சாத்தான். அவன் சும்மா இருக்க மாட்டான். அவன் எல்லா காரியங்களையும் ஏதாவது ஒன்றை செய்து உங்களை குழப்பி அல்லது உங்களை வழிமாறி போக செய்து திரும்பவும் அவனது பிடியிலே சேர்த்து கொள்வதற்கு முயற்சிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து தேவனின் சித்தத்தை நிறைவேற்றும்படி பூமியில் தன் ஊழியத்தை ஆரம்பிக்கும் முன் இயேசு கிறிஸ்து ஆதாமை போல் சாத்தானுக்கு அடிபணிந்து அடிமையாகி விடாமல் அவனுடைய சோதனைகளை எதிர்த்து வெற்றி அடையும்படிக்கு சாத்தானால் சோதனை செய்யப்பட்டார். இங்கு போடப்பட்டிருக்கும், சாத்தான் அவரை கொண்டு போய் 40 நாள் சோதித்தான் என்று. ஏன் இந்த சோதனை என்றால், முதலில் ஒரு தடவை அவன் ஏதோ தோட்டத்திற்கு போனான். அங்கு தேவனால் கிடைக்கப்பட்ட முதல் மனிதனாக ஆதாமை அவன் தோற்கடித்தான். அவன் தேவனை விட்டு விலகி போகும்படி செய்தான். இங்கு தேவனுடைய குமாரனை பழையபடியும் ஆதாம் போல் இவர் தான் இரண்டாவது ஆதாம் என்று சொல்வதற்கு காரணமே, எப்படி முதல் ஆதாம் வந்து சாத்தானை எதிர்கொண்டாரோ அதே மாதிரியாக இப்பொழுது தன் ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு போகிற இதே இயேசு கிறிஸ்து பழையபடியும் சாத்தானை எதிர்நோக்குகிறார். இங்கு பார்க்கிறார்கள், இவனும் இயேசு கிறிஸ்துவும் சாத்தானை போல் ஆதாமை போல் தோற்கடிக்கப்பட்டு விட்டாரே. ஆனால் அப்படியானால் இவர் ஊழியம் செய்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. இவரும் 1ஆம் ஆதாமும் 2ஆம் ஆதாமும் ஒரே நிலையை அடைந்து விட்டார்கள். சாத்தான் வெற்றி கொண்டான் என்பது வரும். இதை வெளிப்படையாக செய்ய தேவன் சித்தமாயிருந்தார். அதற்காகவே இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டார். மத்தேயு 4:1-11 வரை வாசிப்பீர்களேயானால், அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராத படிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும்
உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். இங்கு இயேசு கிறிஸ்து சாத்தானுக்கு தேவனுக்கு அடிபணிந்து அவருடைய திட்டத்திற்கு இவரை தன்னை ஒப்பு கொடுத்தார். அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய எல்லா கட்டளைகளையும் இயேசு கிறிஸ்து நடந்தார். அவனை கவுண்டர் பண்ணும்போது எப்பொழுதும் வேத வசனம், தேவனால் சொல்லப்பட்ட வசனங்களையே சொல்லுவார். அதை நீங்கள் இந்த வாசித்த இந்த வசனங்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எழுதப்பட்டிருக்கிறதே, சொல்லப்பட்டிருக்கிறதே என்று சொல்வார். அவன் அதற்கு மாறாக சாத்தான் என்று சொல்வான். அவரை உசுப்பேத்துகிறான். அவரை பெருமைப்படுத்துவதற்காக, நீர் தேவனுடைய குமாரன் அல்லவா, நீர் தேவனுடைய குமாரன் அல்லவா, ஆகவே கீழே குதியும், நீர் தேவனுடைய குமாரன் அல்லவா, ஆகவே கல்லுகளை அப்பமாகும். அவன் சொல்லி சொல்லி அவரை தவறு செய்ய வைக்கிறான். இந்த உலகப்புறமான காரியங்களில் அவரை பழையபடியும் ஈடுபடுத்துவதற்காக அவன் முயற்சிக்கிறான். அவர் தான் கர்த்தர் என்று அவர் விட்டு வந்த அந்த கர்த்தத்துவத்தை திரும்ப எடுத்து அந்த கல்லுகளை அவர் அப்பமாக்க கூடாது, ஆக்கவில்லை. ஆக்க இருந்தால் என்ன வந்திருக்கும்? அவருடைய அந்த பிறப்பு, அவர் எதற்கு கீழ்ப்படிந்து வந்தாரோ அது மாறி போயிருக்கும். அவர் இப்பொழுது தேவனே இல்லை. ஆனால் இவன் என்ன சொல்றான்? நீ தேவகுமாரன் தான், நீ கல்ல அப்பமாக்கு என்று சொல்லுகிறான். இவர் மேலிருந்து குதித்தா கீழே விழுந்து அடிபடும். ஏனென்றால் இவர் மனிதனாக இருக்கிறார். அவன் என்ன சொல்கிறான்? நீ தேவனுடைய குமாரன், கீழே விழும், எல்லாரும் வந்து உங்க தாங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லுகிறான். அவன் எப்படி அவர் விட்டு வந்த கர்த்தத்துவத்தை சொல்லி அவரை தேவனுக்கு எதிராக நடத்தி அதை ஒவ்வொரு மெத்தடு காணுவான். அங்கு சாத்தான் ஏதேமிலே அவனை தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போக செய்வதற்கு பழத்தை சாப்பிடக்கூடிய அந்த ஒரு காரியத்தை உபயோகித்தான். இங்கு அவர் தேவனுடைய குமாரன், அவருடைய தெய்வத்தியத்தை விட்டு வந்திருக்கிறார், அதை உபயோகிக்கிறான். அவரை பழையபடியும் அவருக்கு எதிராக கிரியை செய்ய தூண்டுகிறான். எல்லாவற்றிலும் அவர் வெற்றி கண்டார். இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிகளை அவருடைய விசுவாசத்திலிருந்து வழுவி போக செய்து நித்திய ஜீவனை இழந்து தனக்கு திரும்பவும் அடிமையாக்கும் முயற்சியிலே சாத்தானும் அவனை சேர்ந்தவளும் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். வாசியுங்கள் 1 பேதுரு 5:5-9 வரை. அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. அதில் ஒரு வார்த்தை போட்டு, இளைஞர்களே, வயசாகி சாக போறவர்களுக்கு இது சொல்லப்படவில்லை. இளைஞரே என்று சொல்லி அவர்களை தான் அவன் குறிவைக்கிறான். அவர்களை தான் ஈஸியாக அவன் உசுப்பேற்றி மிரட்டி மாற்ற முடியும். இப்போ என்கிட்ட யாராவது இயேசு கிறிஸ்துவ பற்றி சொன்னால் போனிடுவேன். ஆனால் ஒரு இளவயதில் இப்போ தான் அவன் இயேசுவை அறிந்திருக்கிறான். இன்னும் முழுமையாக அவன் அந்த இயேசுவை தேவனை பற்றிய அறிவில் அவன் இன்னும் முழுமையடையவில்லை. அவனிடம்தான் அவன் சொல்லுவான். அதான் அந்த இளைஞரே என்று அங்கு குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது.
விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாக இருந்து அவனை ஏற்றி நிற்க வேண்டும். அவன் என்னவோ பிரச்சனை பண்ணுவான். இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார், நீங்கள் எல்லாம் சரிதான், ஆனால் உபத்திரவங்கள் உங்களுக்கு உண்டு. அவன் செய்வான், உபத்திரம் வேறு யார் செய்வான்? எல்லா விதமான உபத்திரவங்களையும் உங்களுக்கு கொண்டு வரான். மனநீதியாக உபத்திரவங்களை கொண்டு வருவான், சரீரப்பிரமான உபத்திரங்களை கொண்டு வருவான், வியாதிகளை கொண்டு வருவான். என்ன கொண்டு வந்தாலும் நீங்கள் தேவனை பற்றி விசுவாசத்தில் இருந்து மட்டுமாக விலகி போகக்கூடாது. இனி தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கும் எந்த விசுவாசியும் தேவனுடைய புத்திர சுவிகாரத்தை பெற்றிருப்பதினால் அடிமை தன் ஆவியினால் ஆட்கொள்ளப்படுவது இது உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். அவன் ஒரு அடிமைத்தன அவனுக்கு, அதாவது சாத்தானுக்கு அடிமையாக இருப்பதற்காக அவன் ஒரு அடிமை தன் ஆவியை உங்களுக்குள் புகுத்த முயற்சிக்கிறான். உங்களுக்குள்ளே தேவன் தன்னுடைய அவருடைய பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவன் என்னெல்லாமோ செய்து அவனுடைய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவதற்காக அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் நீங்கள் ஒன்று நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து விட்டீர்களோ, விசுவாசித்து மனப்பூர்வமாக விசுவாசித்து அவருக்கு விட்டு கொடுத்து விட்டீர்களோ, ஆவியானவர் உங்களுக்கு உள்ளே வந்து விடுகிறார். நீங்கள் தேவனை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்லாக்கியத்தையும் பெற்று விடுகிறீர்கள். அடிமைத்தன ஆவியை நீங்கள் புறக்கணித்து விட வேண்டும். உலக எதற்கு அடிமையாக வேண்டும்? பொருளுக்கு அடிமையாகி போட சொல்லுவான், விபச்சாரம் செய்ய சொல்லுவான், பெண்களுக்கு உங்களை அடிமையாக்கி விடுவான், இன்னும் அநேக காரியங்களை, பட்டங்களை தருவான், எல்லாம் பெரிய மதிப்புகளை தருவான். அதற்கு அடிமையாகி நீங்கள் தேவனை விட்டு விலகிவிடக்கூடாது. எந்த ஒரு காரியத்திலும் தேவனுடைய பெயர், அவருடைய மகிமைக்கு களங்கம் ஏற்படுமோ அதை நீங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் ரோமர் 8:13-18 வரை வாசியுங்கள். மாம்சத்தின் படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். நிச்சயமாக நீங்கள் ஒன்று தெரிந்திருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். அந்த ஆவியே போதும். நம் வேறு ஆவிக்கு ஆசைப்படக்கூடாது. எந்த விதத்திலும் உங்கள் மனதை நீங்கள் திரும்புவதற்கு முயற்சிக்கக்கூடாது. தேவனுடைய திட்டத்திற்கு கை கொடுத்து தேவனுக்கு அடிமையாக தன் வாழ்நாட்களை கழித்து இயேசு கிறிஸ்துவின் தாயான மரியாளை முடிவு பரியந்தம் பராமரிக்கும் பணியை அவர் ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து தான் மரிக்கும் வேளையிலே சிலுவையின் முன்னால் நின்று கொண்டிருக்கக்கூடிய தன் தாயாகிய மரியாளை பார்த்து, அவர் தேவன், அவர் இப்பொழுது மரித்து அவர் தேவனாக போகிறார், தேவர்களில் ஒருவனாக கர்த்தராக போகிறார். ஆனாலும் இந்த ஸ்திரீ இவ்வளவு நாளும் தன்னை வளர்ப்பதற்காக பாடுபட்டவள், தன்னோடு இருந்தவளை, தன்னுடைய தாய் ஸ்தானத்தில் இருந்தவளை, உலக பிரகாரமாக தாய் என்று அழைக்கப்படுகிறவளை விட்டு விடாமல், உதாசீனப்படுத்தி விடாமல் அவளுக்கு உள்ள ஏற்பாடுகளை செய்துவிட்டு பின் மரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 19:25-30 வரை வாசிப்பீர்களேயானால், இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிலேயோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து
வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டினால் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இதிலிருந்து இதுவரை நான் சொன்ன காரியங்கள் 3 காரியங்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நீங்கள் தேவனுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும், தேவனுக்கு தாழ்மைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், அவருடைய திட்டத்திற்கு உங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த ஒரு உறுதிமொழி, நான் தேவனுக்கு விசுவாசமாக இருப்பேன், அவருக்கு கீழ்ப்படிந்திருப்பேன், அவருக்கு முன் தாழ்மை உள்ளவனாக இருப்பேன், அவருடைய திட்டத்தில் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே நான் நடப்பேன் என்ற உறுதிமொழி நீங்கள் எடுப்பீர்களேயானால் உண்மையான கிறிஸ்துமஸை நீங்கள் கொண்டாடுகிறீர்கள் என்று அர்த்தம். அன்பான பிதாவே, மீட்பர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவே, அன்றாடம் வழி நடத்தும் ஆவியானவரே, இன்றும் உமது பிறப்பின் முக்கியமான ஒரு காரியத்தை அவர்களுக்கு சொன்னேன். உமது பிறப்பை பற்றியும் உமது வளர்ப்பு ஊழியங்களை பற்றியெல்லாம் நாங்கள் வேதத்திலே வாசித்து தெரிந்து கொள்கிறோம். அதன் மூலமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களுக்கு என்ன ஒரு உறுதியை நாங்கள் மனதில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அவர்களுக்கு சொன்னேன். எல்லோரும் இவளை கேட்டு விசுவாசித்து அவருக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு தாழ்மை உள்ளவர்களாக இருந்து அவளுடைய தேவனுடைய நீதியை நிலைநாட்டி அதன் மூலமாக நீங்கள் உங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அன்பான பிதாவே உம்மை நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். நீர் அப்படி செய்ய போவதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி. அன்பான பிதாவே, ஆமேன்.